வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய், எலுமிச்சம்பழம், இஞ்சி, பூண்டு இது மாதிரி எல்லாமே வந்து காஸ்ட்லி ஆக ஆரம்பிச்சிடும். ரேட் கம்மியாக இருக்கும் போதே வாங்கி நம்ம அதை கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான போது அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டியது இல்லை. ரெண்டாவது நம்ம ரெடியாக இருக்கும், டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் வந்து நம்மகிட்ட நிறையா இருக்கு அப்படின்னா வேஸ்ட் ஆகாம நம்ம ப்ராப்பராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதனால நம்மளோட நேரம், நம்மளோட பணம், நம்மளோட பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய், அதை எப்படி நம்ம கரெக்டாக பாதுகாத்து வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சம்மரில் எப்பயுமே வந்து தேங்காய் ரொம்ப விலை ஜாஸ்தி ஆகிடும். அவ்வளோ விலை கொடுத்து நமக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்தால் கூட சீக்கிரம் தண்ணி வத்தி போகும். தண்ணி வத்தி போகும்போது தேங்காய் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து தேங்காயில் நம்ம வாங்கிட்டு வந்த உடனேயே கிராக் வந்துடும். வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா கிராக்ஸ் வராது. ஆனால் தண்ணி வத்தி போகாமல் இருக்குமா அப்படின்னா அது சொல்ல முடியாது. இல்லை தேங்காய் வந்து வீணாக போகாமல் இருக்குமா, அதுவும் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா தேங்காயை உடைச்சி நம்ம துருவி வச்சுக்கலாம். இது எல்லாருமே நம்ம செய்யறது தான். ஆனால் நம்ம உரத்தில் துருவுறோம் இல்லை மிக்சியில் அரைக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே வந்து இது மாதிரி துருவினதுக்கு அப்புறம் கையால் எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஸ்பூனில் தான் யூஸ் பண்ணணும். முறம் வச்சு துருவுறீங்கன்னா முரத்துலேருந்து டைரெக்டாக டப்பாவில் வந்து ஸ்பூனால் தான் அப்படி தள்ளி விடணும். அதே மாதிரி இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட ஸ்பூனால் தான் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும். எடுத்த கையோட அதை ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதே வந்து இப்போ 3 தேங்காய் இருக்குது, அது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி 3 தேங்காயும் துருவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஐஸ் கியூப் வைக்கிற ட்ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரேல இந்த ஒவ்வொரு இதுலேயுமே வந்து இந்த தேங்காயை நம்ம நல்லா ஃபில் பண்ணிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கியூபாக நமக்கு துருவல் கிடச்சிடும். அந்த கியூப்ஸ் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் அந்த தேங்காய் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். எப்போ வேணுமோ அப்போ எத்தனை கியூப் வேணுமோ அத்தனை கியூப் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் வந்து ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம். நம்ம சமையலுக்கு வந்து ரொம்ப தேவையானது பூண்டு. நமக்கு இது உரிக்கிறதுக்கும் பேஸ்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். இந்த பூண்டை வந்து நம்ம ஒரு முறை க்ளீன் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். விலை குறைவாக இருக்கிற நேரத்தில் நம்ம வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு சிக்கனமாகவும் இருக்கும். அதே நேரம் நமக்கு யூஸ் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு மட்டும் ஸ்டோர் பண்ணால் போதும் அப்படின்னா என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும், இதே வந்து 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நீங்க 1.5 மாசமா இருந்தாலும் சரி, 6 மாசமா இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரெஷ்னஸ் குறையாம ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூண்டு இந்த தோலெல்லாம் நல்லா உரிச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே ஸ்டோர் பண்றதுனா நம்ம தோலோட அரைக்க கூடாது. தோல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு வந்து நீங்க நல்லா அப்படி ஒத்தையா உரிச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி நல்லா பெசரிட்டு கொஞ்ச நேரம் வெயில வச்சுட்டு திரும்ப அப்படி பெசர்னீங்கன்னா தோல் தனியாவும் பூண்டு தனியாவும் தானா பிரிஞ்சிடும். வெயிலுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பூண்டை வந்து பல்லா உரிச்சிட்டு கொஞ்சம் தண்ணியில நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுல அப்படி ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா கூட போதும். அதுக்கப்புறம் நீங்க தோல் உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துடும். ஆனா இந்த தண்ணியில ஊற வைக்கிற மெத்தட்ல நீங்க தோல் உரிச்சதுக்கு அப்புறம் இந்த பூண்டை வந்து நல்ல துணியில கொஞ்சம் நேரம் ஈரம் இல்லாம காய வச்சிடணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. பாருங்க, நான் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு நீங்க உரிச்சு எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் நம்ம உரிச்ச பூண்டு எடுத்துக்கோங்க. உரிச்சு வச்ச இந்த பூண்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த பூண்டு எதில் யூஸ் பண்ணாலும் நமக்கு அது வித்தியாசமாக தெரியாது. இந்த பூண்டு ஆட் பண்ணும்போது இந்த மிக்சி ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். மூடி எதுவுமே கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நம்ம அரைக்கும் போதும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்படியே தான் நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிற உப்பும் எண்ணெயும் ப்ரிசர்வேட்டிவாக ஒர்க் பண்ணும். நம்ம அதை யூஸ் பண்ணும்போதும் ஈர ஸ்பூன் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இந்த பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நல்லா ஏர் டைட் மூடியாக இருக்கணும். டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 1.5 மாதத்துக்கு கெட்டு போகாது. இந்த ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் கூட மாறவே மாறாது. நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமான நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதாவது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா ஐஸ் ட்ரை எடுத்துக்கிட்டு இந்த பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒவ்வொரு பிளாக்லையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில் பண்ணுறது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்து சின்ன சின்னதாக பெருசாக கொஞ்சம் எந்த சைஸில் வேணுமோ டிஃப்ரெண்ட் சைஸில் கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே பிளாக்கா நமக்கு ஆயிடும். இது பிளாக்கா ஆனதுக்கு அப்புறம், அதாவது ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடும் இல்லையா, அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு ஜிப்லாக் பையில போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 6 மாசத்துக்கு மேலேயும் நல்லா இருக்கும். ஆனால் 6 மாசம் வரைக்கும் நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, நான் அதுல சின்ன பீஸ் எடுத்துருக்கேன். சில சமயம் எனக்கு கொஞ்சமா போதும்னா இந்த கியூப் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப அதிகமா வேணும்னா இதை நான் யூஸ் பண்ணுவேன். இல்ல இன்னும் அதிகமா வேணும்னா 2 கியூப் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சியை வந்து ஷார்ட் பீரியட், அதாவது ஒரு மாசத்துல இருந்து 1.5 மாசத்துக்கு எப்படி ஸ்டோர் பண்றது, இதே வந்து 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கு நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷா ஸ்டோர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இஞ்சியை வாங்கிட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற போட்டுடணும். நிறைய மண் இருக்கும், அந்த மண்ணு ஃபுல்லா நல்லா வாஷ் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி ஸ்டோர் பண்றோம்னா கண்டிப்பா அந்த தோல் வந்து எடுத்துடணும். கொஞ்சம் கூட தோல் இருக்கக்கூடாது. தோல் இருந்ததுன்னா நமக்கு இஞ்சி கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இஞ்சியை தோல் எடுக்கிறதுக்கு பீலரோட வந்து கத்தி பெஸ்டா இருக்கும். ஏன்னா பீலர்ல எடுத்தோம்னா நிறைய அந்த இஞ்சியுமே போயிடும். பாருங்க, இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நல்ல மெல்லீஸா தோல் மட்டும் வரும். பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்படி தோல் எடுத்துக்கிறது ஈஸியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பூன் வச்சு, இந்த ஷார்ப்பா இருக்கும் இல்லையா, இந்த இடத்த வச்சு நம்ம இப்படியும் தோல் எடுத்துக்கலாம். ஆனா இதோட கூட கத்தி வந்து பெஸ்ட். நான் ஃபுல்லா தோல் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நீட்டா தோல் சீவி எடுத்துட்டாச்சு. இது மிக்சியில வந்து இப்படியே போட முடியாது இல்லையா, நம்ம இது வந்து நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் இஞ்சி ஹார்டா இருக்கும் அப்படிங்கறதுனால பொடியா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நமக்கு பேஸ்ட் ஆயிடும். நான் ஃபுல்லா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொடியா சாப் பண்ணியாச்சு. இப்போ மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கணும். ரீஃபைண்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். இந்த உப்பும் ரீஃபைண்ட் ஆயிலும் நம்ம எடுத்துக்கிற இஞ்சிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமான இஞ்சின்னா கொஞ்சம் உப்பு எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். இப்போ இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இஞ்சியை நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டாச்சு. இதுலயும் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ல இஞ்சி பேஸ்ட்டை போட்டு நல்லா டைட்டா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1.5 மாசத்துக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து 3 மாசத்துக்கு மேல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா, நம்ம பூண்டெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக ஐஸ் கியூப்ல போட்டோம் இல்லையா, இதே மாதிரி இந்த பிளாக்ஸ்ல இப்படி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம ஃப்ரீசர்ல வச்சுட்டு ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளாக்ஸை எடுத்து ஒரு ஜிப்லாக் பையில போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். இதையும் நான் வந்து ஃப்ரீசர் ட்ரேல ஃபில் பண்றேன். ஐஸ் ட்ரேல இந்த மாதிரி இஞ்சி பேஸ்ட் ஃபுல்லா நம்ம இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டோம். பூண்டு இந்த இடத்துல வச்சிருக்கோம். இது ஃப்ரீசர்ல வச்சு நமக்கு பிளாக்கா கிடைக்கும். நம்ம தனித்தனியா ஜிப்லாக் பேக்ல போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா சின்ன கம்மியா ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி ஃபில் பண்ணிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபில் பண்ணிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபில் பண்ணிருக்கேன். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெமன், இப்ப சம்மர் வந்தா நம்ம லெமன் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த லெமன் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி ஆயிடும். இது கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் போதே கட் பண்ணி இந்த ஜூஸை வந்து ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்மி நாளைக்கு, அதாவது இதே மாதிரி தான் 1 மாசம் 1.5 மாசத்துக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலாம், இல்லை 3 மாசம் 6 மாசம் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இந்த லெமனை கட் பண்ணி நம்ம ஜூஸ் புழிஞ்சிக்கணும். நம்ம இப்படியே கட் பண்ணி ஜூஸ் புழியறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கிற தண்ணியில இந்த லெமன் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்னா இதுல இருந்து இருக்கிற ஜூஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிராப் கூட நமக்கு வேஸ்ட் ஆகாம எல்லா ஜூஸும் நமக்கு எடுக்க வந்துடும். 10 நிமிஷம் ஆயாச்சு. எலுமிச்சம்பழத்துல இருந்து எடுத்துக்கலாம். ஈரம் இல்லாம நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுல நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் ஜூஸ் புளியறதுக்கு கட் பண்ணோம் இல்லையா, லெமன் 2 அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம கையிலையும் புழிஞ்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஜூஸ் புளியறதுக்கு இருக்கு இல்லையா, இதுலையும் புழிஞ்சிக்கலாம். எல்லா எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துப்போம். பாருங்க எவ்வளவு நல்லா ஜூஸ் நிறைய வருது. இதே மாதிரி எல்லா பழத்தையும் நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். 4 பழத்துல இருந்து பாருங்க எவ்வளவு ஜூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஜூஸை நம்ம இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1.5 மாசம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறோம்னா இதில் கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நம்மகிட்ட அதிகமான ஜூஸ் இருக்குது, நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா இதில் சால்ட் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ஃப்ரீசரில் இருக்கும் இல்லையா ஐஸ் ட்ரே, ஒவ்வொரு பிளாக்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா இது ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். கியூப் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இந்த கியூப்ஸை நம்ம ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சு தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பூண்டு இஞ்சி எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அரைக்கும் போது எண்ணெய் உப்பு சேர்த்தோம் இல்லையா ப்ரிசர்வேட்டிவ்காக, இதே நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா வெறும் பூண்டை மட்டும் அரைச்சிக்கலாம், வெறும் இஞ்சியை மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து எண்ணெயோ உப்போ தேவைப்படாது. அதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறீங்க
அப்படின்னு சொன்னா மட்டும் நீங்க அந்த எண்ணெயும் உப்பையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த லெமன் ஜூஸ் ரெடியா இருக்கிறதுனால நம்ம நினைச்ச நேரத்துல லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம், லெமன் ரைஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் நமக்கு அந்த லெமன் ஜூஸ் வேணுமோ நம்ம கிட்ட ஹேண்டியா எப்போ வேணாலும் அப்போ நமக்கு ரெடியா இருக்கும். டைம் ரொம்ப சேவ் ஆகும். லெமன் சீப்பா இருக்கும்போது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப எக்கானமியாவும் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சில மசாலா, கிரேவி, பிரியாணி எல்லாத்துக்கும் தேவைப்படும் இல்லையா? அப்போ எப்படி அரைக்கணும் அப்படின்னா 60 கிராம் பூண்டு, 40 கிராம் இஞ்சி, இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கு 100 கிராம்ஸ் வந்துடும். அதுதான் கணக்கு. பூண்டோட ரேஷியோ கொஞ்சம் கூடவும் இஞ்சியோட ரேஷியோ கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அப்போதான் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகி பர்ஃபெக்டாக வரும். நமக்கு ரெசிபிஸ்ல எல்லாம் சொல்றாங்க இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னா அதுதான் கணக்கு. 60 கிராம் பூண்டு, 40 கிராம் இஞ்சி. இப்போ இந்த ட்ரேயை ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்ச லெமன் ஜூஸ், பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு எல்லாமே ஃப்ரோசன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியா ஒரு ஜிப்லாக் பவுச்சில் போட்டு ஃப்ரீசர்லயே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல தேங்காய், இஞ்சி, பூண்டு, லெமன்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சிக்கனமாகவும் இருக்கும், வேலை ஈஸியாகவும் இருக்கும், குவிக்காகவும் ஆயிடும். இப்போ வெளியில வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வாங்கும்போது வரக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் நிறைய ஆட் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நல்ல ஹைஜீனிக்கான ஒரு பொருள் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.